எல்லாருமே பயப்படக்கூடியவர் யார்? சனி பகவான். ஏனென்றால் பண்ண தவறுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவர், பண்ண வேலைக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள். யாராக இருந்தாலும் நீதி தவறாமல் தன் உத்தியோகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமைந்து விட்டால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள். சனி புத்தி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும், இல்லை சனி அந்தரவங்க நடக்கிறவங்க யாராக இருந்தாலும், உங்களுக்கு காரியம் தடைபட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, தொழில் வேலைவாய்ப்பு, திருமண வேலைவாய்ப்புனா இமிடியேட்டா திருப்பதி பெருமாளுக்கோ பழனிமலை முருகனுக்கோ ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் ஒரு தங்க நாணயம், 1 கிராம் 2 கிராம் காசெல்லாம் வச்சு முடியாதீங்க, தங்க நாணயத்தை வச்சு முடிந்து என் காரியம் வெற்றி அடைஞ்ச பிறகு திரும்ப சேர்க்கணும் நினைக்கிங்க, அது நடந்தே தீரும். நீங்கள் என் வீடியோ கீழே கமெண்ட் போட்டே தெரிவிங்க. நீங்கள் அனைவரும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு சனி தசை நடந்தாலும், சனி புத்தி நடந்தாலும், சனி அந்தரம் நடந்தாலும், சனியோடைய வீட்டில் மகரத்திலே கும்பத்திலே ஒரு கிரகம் இருந்து தசையோ புத்தியோ நடத்தினாலும், சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம் மனுஷ முத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தினாலும், பெருமாளை பாருங்கள், திருப்பதி செல்லுங்கள், திருப்பு முனை உண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நாம் பல தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆலயம் சார்ந்த விஷயங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள், எண்கணிதம் சார்ந்த விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இதுவரைக்கும் நாம் சொல்லாத சில தகவல்களை சொல்ல போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சனி பகவானை பற்றி பேச போகிறோம். எல்லாருமே பயப்படக்கூடியவர் யார்? சனி பகவான். ஏனென்றால் பண்ண தவறுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவர், பண்ண வேலைக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள். யாராக இருந்தாலும் நீதி தவறாமல் தன் உத்தியோகத்தை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமைந்து விட்டால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீர்கள். சரிங்க சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் பிறந்த நேரத்தில் சனி பகவான் கெட்டு விட்டாரே என்று கவலை வேண்டாம். சனி தசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும், சனி புத்தி நடப்பவர்கள் யாராக இருந்தாலும், நான் ஜோதிடம் பொய்யா மெய்யா என்ற ஒரு விவாதங்களுக்கு நீங்க வாங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். சனி புத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமா நீங்க திருப்பதிக்கு போவீங்க, இல்ல திருப்பதிக்கு உங்களை யாருன்னா கூப்பிடுவாங்க, இல்ல கருப்பண்ணசாமியை போய் பார்ப்பீங்க, இல்ல மலை மேல போய் ஒரு நாள் நைட்டு தங்கி எதனா தெய்வத்தை பார்ப்பீங்க, இல்ல மலை மேல இருக்க தெய்வத்தை பழனி மலைக்கு போய் ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்வீங்க. உங்களுக்கே தெரியாத உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு போவார். மீறி நீங்க கோயிலுக்கு போறத யாருன்னா தடுத்து நிப்பாட்டினா அவங்களுக்கு வேலையே போயிடும். நான் சார் பயம்படுத்துறீங்களா சொல்லாதீங்க. சனி புத்தி நடக்குது, இல்ல சனி அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த தசை வேணாலும் நடக்கட்டும், சனியுடைய அந்தரம் வரும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த 30 நாள் 40 நாள் 50 நாள் 60 நாளுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் திருப்பதியோ கருப்பண்ணசாமியோ வீரபத்ரனோ ஊருக்கு ஒதுக்கப்புறத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நீங்கள் உங்களே அறியாமல் போய் வழிபடுவீர்கள். இதுதான் சனியுடைய பவர். அப்போ சனி புத்தி நடப்பவர்கள் ஒவ்வொருவரும், சனி தசை நடப்பவர்கள் ஒவ்வொருவரும், சனி அந்தரம் நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிச்சயம் திருப்பதியோ இல்லை நிச்சயம் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும். சார் ராஜாங்கிறத தானே பார்க்கணும்னு நீங்க கேட்கலாம். ஆனால் நிச்சயமாக சனி புத்தியில் சனி அந்தரத்தில் நீங்கள் ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து பாருங்கள். உங்க வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். பெரிய லெவல்ல ஹிட் அடிச்சிடும். சார் 35 வயசு ஆயிடுச்சு சார், சனி புத்தி இப்பதான் சார் நடக்குது, கல்யாணம் ஆகுமா சார்? ஆண்டி கோலத்துல முருகனை பாருங்க, இல்ல திருப்பதிக்கு போயிட்டு தாயாரை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் முக்கியமா அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அந்த தீர்வு நோக்கி தான் பயணிக்கணும். தீர்வு ஒரு சைடு, பயணம் ஒரு சைடு இருந்தா காரியம் ஜெயிக்காது. இப்போ ஒரு நபரை நீங்க சந்திக்க போறீங்க, மதுரையில் இருக்காருன்னா மதுரைக்கு தான் போனோம். பெங்களூருக்கு போனா மதுரையில் இருக்கிற நபரை எப்படி சந்திக்க முடியும்? அப்போ சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி புத்தி சனி அந்தரம், சனி அந்தரம் மட்டும் நடக்கிறவங்க இப்படி யாராக இருந்தாலும், இல்ல சனியோடைய நட்சத்திரத்தில் பூசம் மனுஷ முத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்து தசா புத்தி நடத்தினால் திருப்பதி பெருமாளையோ இல்லை நிச்சயமா ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையோ இல்ல பழனிமலையில ஆண்டி கோலத்திலே நீங்க தரிசனம் செய்வீர்கள். இயற்கையாவே உங்களுக்கு அமையும். இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது,
சனி புத்தி நடக்கிறவங்க, சனி தசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும், இல்லை சனி அந்தரவங்க நடக்கிறவங்க யாராக இருந்தாலும், உங்களுக்கு காரியம் தடைபட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, தொழில் வேலைவாய்ப்பு, திருமண வேலைவாய்ப்புனா இமிடியேட்டா திருப்பதி பெருமாளுக்கோ பழனிமலை முருகனுக்கோ ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் ஒரு தங்க நாணயம், 1 கிராம் 2 கிராம் காசெல்லாம் வச்சு முடியாதீங்க, தங்க நாணயத்தை வச்சு முடிந்து என் காரியம் வெற்றி அடைஞ்ச பிறகு எத்தனை சேர்க்கணும்னு நினைக்கிங்க, அதை நடந்தே தீரும். நீங்கள் என் வீடியோ கீழே கமெண்ட் போட்டே தெரிவிங்க. ஏன்னா பெருமாள் குபேரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட வாங்கின கடனை என்னால திருப்பி தர முடியாது, என் பக்தர்கள் யார் எனக்கு தராங்களோ அப்போ அந்த பக்தருக்கு நான் மீண்டும் 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 நான் என் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். இதுதான் உண்மையான புராண கதை. அதனாலதான் இன்னைக்கும் மார்வாடி சேட்டுகள், பெரிய பெரிய விஐபிகள்லாம் திருப்பதி பெருமாளுக்கு தங்க கட்டி தங்க பிஸ்கட் எடுத்து போய் போடுறாங்க. அவங்களுக்கு மீண்டும் பெருமாளுடைய அனுகிரகம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சுட்டே இருக்கு. சரி, சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க அனைவருமே, இல்லை சனி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திருப்பதி பெருமாள் அல்லது பழனிமலை முருகனுக்கு ஒரு மஞ்சள் துணியில் நிச்சயமாக 1 கிராம் 2 கிராம் நகையை எடுத்து முடிந்து வைத்து ஒரு பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வெற்றி நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவீங்க. என்னுடைய நோக்கம் என்ன? கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஜெயிக்கணும், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்க ஒரு மனிதன் ஜெயிக்கணும். நம்ம வீடியோ பார்க்குற ஏதோ ஒரு மூலையில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த வீடியோ பார்த்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் திருப்பதி போயிட்டு வந்தேன் சார், வேலை கிடைச்சிது சார், நீங்கள் சொன்ன மாதிரி பழனி போயிட்டு வந்தேன் சார், எனக்கு சனி தசை சார், எனக்கு வேலை கிடைச்சிது சார். அதேமாரி இயற்கையாகவே சனியோடைய நட்சத்திரத்தில் பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பழனிமலை முருகனும் திருப்பதி பெருமாளும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய கடவுள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து 18ஆம் படி கருப்பனையும் நீங்கள் வேண்டிக்கலாம். பெரிய மாற்றத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய தெய்வங்கள் 18ஆம் படி கருப்பர், பழனிமலை ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகன், திருப்பதி பெருமாள் எல்லாம் சனியோடைய ஆதிக்கம் நிறைந்த கடவுள்கள் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு சனி தசை நடந்தாலும், சனி புத்தி நடந்தாலும், சனி அந்தரம் நடந்தாலும், சனியோடைய வீட்டில் மகரத்திலே கும்பத்திலே ஒரு கிரகம் இருந்து தசையோ புத்தியோ நடத்தினாலும், சனியோடைய நட்சத்திரமாகிய பூச மனுஷம் உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தினாலும், பெருமாளை பாருங்கள், திருப்பதி செல்லுங்கள், திருப்பு முனை உண்டு, பார்த்துவிட்டு தாயாரை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் பழனிமலை ஆண்டி கோலத்தில் முருகனை பார்த்துட்டு அங்கே அன்னதானம் சாப்பிட்டு வர வேண்டும். இல்லை என்றால் மதுரையில் உள்ள அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பரை பாருங்கள். இது 3த்துல எதை செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத மாற்றத்தை நீங்கள் அடைஞ்ச பிறகு நீங்கள் நிச்சயமாக என்னை வந்து சந்திப்பீங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் என் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய அளவில் இந்த உலகத்தில் பல பேர் சாதனை புரிஞ்சு உலகத்துக்காக என்னென்னமோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம எதனா ஒரு பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சி தான் இவ்வளோ விஷயத்தை நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.